காலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடி இந்த மத்தியான நேரத்தில் ஹெவன் டிவியின் வாயிலாக மகளிர் மன்றாட்டு ஜெபத்தின் மூலம் உங்களை சந்திப்பதினால் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்தில் நாம் ஒரு சில வசனங்களை தியானித்துவிட்டு சில காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நீங்களும் என்னோடு கூட இணைந்து ஜெபிங்கள். 2 நாளாகமும் 32வது அதிகாரம் 24வது வசனம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். இங்கே பாருங்கள், எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தபோது அவர் ஜெபம் பண்ணினார், கர்த்தர் அற்புதத்தை கட்டளையிட்டார். அப்போ நாம் ஜெபிக்கும்போது அற்புதம் நடக்கும். தானியேல் வேண்டிக் கொள்ளும்போதே கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? அற்புதத்தை செய்ய போகிறார். நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ விசுவாசித்தால் கர்த்தருடைய மகிமையை நீ காண்பாய். ஏசாயா 38வது அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை நாம் பார்க்கும்போது எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிறார். அந்த நேரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியா ராஜாவுக்கு வருகிறது. நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று சொல்லி இந்த வார்த்தையை கேட்டபோது எசேக்கியா ராஜா மிகவும் கலங்குகிறார், அழுகிறார், வேதனைப்படுகிறார். அப்படியே அவர் உடனே சுவர்புறமாக தன் முகத்தை திருப்பிக் கொண்டு அவர் ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார் பார்ப்போம். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான் என்று சொல்லி பார்க்கிறோம். எப்படி ஜெபிக்கிறார்? கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்று சொல்லி இந்த ஜெபம் எவ்வளவு ஒரு மேன்மையான மகிமையான ஜெபம் என்று சொல்லலாம். எசேக்கியா ராஜா எப்படிப்பட்ட ராஜா? உண்மையும் மன உத்தமமும் கர்த்தருடைய பார்வைக்கு நலமானதை செய்த ஒரு ராஜா. அவர் அப்படி செய்தபடினால்தான் அவரால் தைரியமாய் கர்த்தரிடத்தில் இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க முடிந்தது. கர்த்தரிடத்தில் பொய் சொல்ல முடியாது. மனிதரிடத்தில் பொய் சொல்லி விடலாம், ஆனால் கர்த்தரிடத்திலே பொய் சொல்ல முடியாது. கர்த்தருடைய பிள்ளையை இப்படி சொல்லி அவர் ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன செய்கிறார்? அவருடைய விண்ணப்பத்தை கேட்கிறார், கண்ணீரை காண்கிறார். அவருடைய ஆயுசு நாட்களோடு 15 வருஷத்தை கூட்டி கொடுக்கிறார்.
நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டது என்று நாம் சிந்திக்க வேண்டும். நாம் எப்பொழுதும் என்ன செய்கிறோம்? நான் பாவி, மனுஷன் என்றால் பாவம் செய்யத்தான் செய்வான் என்று சொல்லி சொல்லி நம்ம பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையே, மனுஷன் பாவிதான், உண்மைதான். எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், உண்மைதான். அப்படி கெட்டு போன மனிதர்களை, பாவம் செய்த மனிதர்களை கர்த்தர் அப்படியே விட்டு நமக்காக அவருடைய இரத்தத்தை சிந்தி, அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தி அவருடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றினாரே. அதை நாம் மறந்து விடக்கூடாது, அதை நாம் நினைக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை 1 யோவான் 3வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது என்று சொல்லி, நாம் ஒவ்வொருவரும் தேவனால் பிறந்தவர்கள், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் நம் ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்ட போது அவர் எல்லாவற்றையும் மன்னித்து, அவர் அதை மறந்து போனவர். கர்த்தருடைய பிள்ளையை அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமான்களாக ஆக்கப்பட்ட நமக்குள்ளே என்ன இருக்குமாம்? அவருடைய வித்து, அவருடைய வசனம், அவருடைய வார்த்தை இருக்கும் என்று வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளை, இந்த வசனத்தை நாம் நமக்காக சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். நாம் இந்த வசனத்தை நாம் நினைத்து பார்ப்பது கிடையாது. எப்பொழுதுமே என்ன செய்கிறோம்? மனுஷன்னா பாவம் செய்வாய் என்று சொல்லிக்கொண்டே நாம் பாவத்துக்கு அடிமைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையை, நீங்கள் யோசேப்பை பாருங்கள். ஆதியாக 39வது அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது யோசேப்புக்கு பாவம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. ஆனால் இந்த யோசேப்பு என்ன சொல்கிறான் பாருங்கள். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 9வது வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றார். இங்கே பாருங்க, யோசேப்பு ஒரு மனுஷன்தான், அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு பாவம் செய்ய சூழ்நிலை வந்த போது அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். கர்த்தருடைய வித்து யோசேப்புக்குள்ளே இருந்தபடியினாலே, அவருடைய வசனம், அவருடைய வார்த்தை இருந்தபடியினாலே சொல்கிறார், இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று. இந்த வித்து, இந்த வசனம் இருப்பதினாலே அவன் என்ன செய்கிறார்? பாவம் செய்யாதபடி காப்பாற்றப்படுகிறார். தாவீது ராஜா சொல்லுகிறார், உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யாதபடி உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன் என்று சொல்லி தாவீதை நாம் பார்க்கும்போது அவர் பத்சேபாளிடம், உரியாவின் மனைவியிடம் பாவம் செய்தார். ஆனால் தீர்க்கதரிசியின் மூலம் தாவீது ராஜாவுக்கு உணர்த்தப்பட்ட போது அவைகளை எல்லாவற்றையும் அறிக்கை பண்ணுகிறார். அன்பு பிள்ளைகளை, அதை விட்டார். வேத வசனம் நமக்கு சொல்கிறது, உரியாவின் மனைவியை தவிர வேறு எந்த பாவத்தையும் தாவீது செய்யவில்லை என்று. காரணம் என்ன? கர்த்தருடைய வித்து தாவீதுக்குள்ளே இருந்தபடியினாலே அவரால் அதன் பிறகு பாவம் செய்ய முடியவில்லை. அவர் பாவம் செய்தது உண்மைதான். அது உணர்த்தப்பட்ட போது, கர்த்தரிடத்தில் அறிக்கை பண்ணின போது அதை அப்படியே விட்டுவிட்டார். தாவீது கர்த்தருடைய பிள்ளையை, கர்த்தருடைய வார்த்தை அவற்றால் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். நாம் கர்த்தருக்கு விரோதமாய்
பாவம் செய்யாதபடி இருக்க அவருடைய வசனத்தை நம்முடைய இருதயத்திலே வைக்க வேண்டும். தாவீது ராஜாவை போல நாம் அவருடைய வசனத்தை நம் இருதயத்திற்குள்ளே வைக்கும்போது நாம் அந்த வார்த்தைக்கு மிஞ்சி, அந்த வசனத்திற்கு மிஞ்சி நம்முடைய நாவினால் பேச முடியாது. கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு அநேகருடைய வார்த்தைகளை பார்க்கும்போது மற்றவர்களை வேதனைப்படுத்துகிற வார்த்தையாக காணப்படுகிறது. அவர்கள் மற்றவர்களுடைய இருதயத்தை பிளக்கிற வார்த்தையாக காணப்படுகிறது. காரணம் என்ன? கர்த்தருடைய வித்து, அவருடைய வசனத்தை நம்முடைய இருதயத்தில் நம்ம வைக்காதபடிக்கு நாம் வைப்பது, மனுஷன் என்றால் பாவம் செய்யதான் செய்வான் என்கிற அந்த வார்த்தையே நம் இருதயத்தில் பதித்து வைத்திருப்பது தான் காரணம். வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்று சொல்லி, நம்முடைய நாவினால் நம்ம என்ன அறிக்கை பண்ணுகிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும். நான் மனுஷன்னா பாவம் செய்யதான் செய்வான் என்று சொல்லி நாம் அறிக்கை பண்ணிக்கொண்டே நம்மை வாழ்வோமானால் நம்ம ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷங்கள் ஆனாலும் நாம் பாவத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்க முடியும். கர்த்தருடைய பிள்ளையை, எசேக்கியா ராஜாவை போல நம்மாலே ஜெபிக்க முடியாது. நம்முடைய வாயிலே நாம் எப்பொழுதும் அறிக்கை பண்ண வேண்டியது, நான் தேவனால் பிறந்தவன், அவருடைய வித்து எனக்குள்ளே இருக்கிறது, என்னுடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிறது, அவருடைய வார்த்தை எனக்குள்ளே இருக்கிறது, அதனால் நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று நம்முடைய வாயினாலே நாம் அறிக்கை பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்மாலே ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நம்முடைய சுய பலத்தினாலே நாம் பரிசுத்தமாய் வாழ முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நம்மால் வாழ முடியும். அவருடைய வித்து நமக்குள்ளே இருக்கும்போது, அவருடைய வசனம் நமக்குள்ளே இருக்கும்போது நம்மால் வாழ முடியும். கர்த்தருடைய பிள்ளை, ஆகவே நாவினால் நம்ம எதை நாம் அறிக்கை பண்ணுகிறோம் அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும். இந்த நாளிலே நாம் ஒன்று செய்ய வேண்டும். இந்த மனுஷன்தான் பாவம் செய்வான் என்று நாம் சொல்லுகிற அந்த எண்ணத்தை எடுத்து போட்டுவிட்டு, என்னுடைய இருதயத்துக்குள்ள நான் கர்த்தரால் நான் பிறந்தவள், அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவள், அவருடைய வார்த்தை என் இருதயத்துக்குள்ளே இருக்கிறது, அவருடைய வித்து இருக்கிறது என்று சொல்லி நாம் அறிக்கை பண்ணி நாம் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ நாம் முயற்சி பண்ண வேண்டும். கர்த்தருடைய பிள்ளை, தாமரை இலை தண்ணீரில் தான் வாழ்கிறது, ஆனால் அதன் மேலே தண்ணீர் ஒட்டுவதில்லை. காரணம் என்ன? அதன் மேலே இருக்கிற ஒரு எண்ணெய் பசை. நாம் பாவம் நிறைந்த ஒரு உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியின் எண்ணெய் நமக்குள்ளே, அந்த அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கும்போது அந்த பாவ நம்மை ஒட்ட விட மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாளிலே நாம் நம்மை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து இந்த வார்த்தைகளை, இந்த யோவான் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ண நாம் பழகி கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளையே, எசேக்கியா ராஜாவை போல நாமும் எல்லா பகுதியிலும் கர்த்தருக்கு உண்மையும் மன உத்தமமாய் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? முயற்சி செய்ய வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். அந்நாளில் எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணத்திற்கு எதுவாய் இருந்தார். அவர் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஒரு அற்புதத்தை அவர் கட்டளையிட்டார். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களை கட்டளையிடுகிறவர்.
யோசுவா 3வது அதிகாரம் 5வது வசனம் சொல்கிறது, உங்களை நீங்கள் பரிசுத்த பள்ளிக்கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவில் கர்த்தர் அற்புதத்தை செய்வார் என்று. நாம் ஒவ்வொருவரும் நம்மை பரிசுத்த கொள்ளும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். சில காரியங்கள் நாள்பட்டு போய் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்காதபடிக்கு காணப்படலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் ஏன் ஏன் என்று பல கேள்விக்குறியோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். சில காரியங்கள் நமக்கு நன்மைக்காக அது தாமதமாகும். சில காரியங்கள் அது நடக்காமல் போய்விடும். அது நமக்கு தேவையில்லையா இல்லாததா இருக்கலாம். ஆனால் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அது அற்புதத்தை காண முடியாதபடிக்கு வருட கணக்கிலே வேதனை கொடுத்து கொண்டிருக்கலாம். தாவீதுக்கு கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு அவருடைய பாவத்தை அவருக்கு உணர்த்தி கொடுத்தது போல நாமும் கர்த்தரிடத்தில், ஏசப்பா என்னிடத்தில் என்னென்ன பாவங்கள் காணப்படுகிறது, எனக்கு இந்த காரியத்திலே அற்புதத்தை காண முடியலையே, விடுதலையை காண முடியலையே, பல வருடங்களாக நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேனே, என் மனமெல்லாம் சோர்ந்து போய்விட்டதே என்று சொல்லி கலங்கி கொண்டு வேதனையோடு இருக்கிறீர்களா? கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் கர்த்தரிடம் கேளுங்கள், ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையிலே இந்த காரியத்திலே அற்புதத்தை செய்ய முடியாதபடி என்ன பாவம் எனக்குள்ளே காணப்படுகிறது, அதை எனக்கு உணர்த்தி தாருங்கள் என்று நீங்கள் கேட்கும்போது, நாம் கேட்கும்போது கர்த்தர் நமக்கு உணர்த்தி தருவார். நாம் அதை அறிக்கை செய்து விட்டு விடும்போது கர்த்தர் அந்த காரியத்திலே கர்த்தர் நமக்கு அற்புதத்தை கட்டளையிடுவார். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், ஆனால் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காரியத்திலே நம்ம அறிக்கை செய்து விட்டு விடும்போது கர்த்தர் அந்த காரியத்திலே நமக்கு அற்புதத்தை கட்டளையிடுவார். ஆகவே நம்மை கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுத்து கர்த்தரிடத்திலே நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக நாம் செபிப்போமா? ஏசப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறப்பா. ஆண்டவரே, எசேக்கியா ராஜா, ஆண்டவரே சுவர் புறமாக திரும்பி உம்மை நோக்கி ஜெபம் பண்ணின போது ஆண்டவரே நீர் அற்புதத்தை கட்டளையிட்டீரப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே தகப்பனே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறப்பா. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே ஏசப்பா அற்புதத்தை காண முடியாத காரியங்கள் உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே, கர்த்தருடைய பிள்ளைகளை எல்லாரும் நீங்கள் இந்த வேளையிலே வாய் திறந்து கர்த்தரிடம் கேளுங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை காண முடியாதபடிக்கு இருக்கிற இந்த காரியத்திலே என்னிடத்தில் என்ன குறை காணப்படுகிறது, என்னிடத்தில் என்ன பாவம் காணப்படுகிறது, அதை எனக்கு உணர்த்தி தாருங்கள் என்று சொல்லி நாம் கேட்போமா? கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் கேட்கும்போது கர்த்தர் உணர்த்தி தருவார். ஹல்லேலூயா. ஏசப்பா, குற்றங்கள் பாவங்களை உணர்த்தி தாருங்கப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே அப்பா, இந்த நேரத்திலே ஆண்டவரே ஏசப்பா, நாங்கள் எங்கள் வாயினாலே ஆண்டவரே ஏசப்பா எப்பொழுதும் ஆண்டவரே அந்த பலவீனமாக மனுஷன் என்றால் பாவம் செய்யதான் செய்வான் என்று சொல்லி நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே அநேக பாவங்களை செய்து விடுகிறவப்பா. என்னை மன்னிங்கள் என்று கேளுங்கள் கர்த்தருடைய பிள்ளை. என்னை மன்னிங்கள் என்று கேட்கும்போது கர்த்தர் நமக்கு மன்னிப்பை தருகிறவர். அவர் மன்னிப்பது மட்டுமல்ல, அதை அப்படியே மன்னித்து மறந்து விடுகிறவர். ஹல்லேலூயா. நாம் கேட்கும்போது நமக்கு உணர்த்தி தருவார். இப்படிப்பட்ட பலவீனமான எண்ணங்கள் நம் நாவை விட்டு நீங்கணும். எஸ்ஸப்பா, நீக்கி போடுங்க ஆண்டவரே.
உம்முடைய நீர் எங்களை உம்முடைய இரத்தத்தினால் கழுவினீரப்பா. உம்முடைய வித்து எங்களுக்குள்ளே இருக்கிறதப்பா. அந்த வித்து, அந்த வசனம் ஆண்டவரே அப்பா, வழி அருகிலே விதைக்கப்பட்ட விதையை போல சத்துரு பொறுக்கி கொண்டு போய் விடாதபடிக்கப்பா, நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல பலன் தரட்டுமப்பா. எங்கள் இருதயத்தில் இருக்கிற அப்பா, நாங்கள் கேட்கிற வாசிக்கிற உம்முடைய வார்த்தைகள் எங்கள் இருதயத்துக்குள்ளே அது 130 160 பலன் தரட்டு, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யட்டுமப்பா. உமக்கு ஸ்தோத்திர ஸ்தோத்திரப்பா. வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறப்பா. ஒரு அற்புதத்தை கட்டளையிடுங்கப்பா. வியாதி படுக்கையை மாற்றி போடுங்கப்பா. அப்பா, டாக்டர்ஸ் என்னுடைய வியாதியை குறித்து இனி இவள் பிழைக்க மாட்டாள், மரித்து போவாள் என்று சொல்லிவிட்டார்களப்பா. என்னால் தாங்கிக் கொள்ள முடியல ஆண்டவரே. இந்த நேரத்திலே அப்பா, என்னுடைய இந்த வியாதி ஏசப்பா என்னை விட்டு நீங்கட்டுமப்பா. என்னுடைய வியாதியிலே ஒரு அற்புதத்தை செய்யுங்கள் என்று கேளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் வியாதியிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை தெரிந்து அற்புதத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. அற்புதத்தை கட்டளையிடுங்கப்பா, கட்டளையிடுங்கப்பா. அன்று கானாவூர் கல்யாண வீட்டிலே திராட்சை ரசம் குறைவுட்பட்ட போது அங்கே அற்புதத்தை செய்தீர் ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரை குறைவோடு ஆண்டவரே அப்பா இருக்கிற பிள்ளைகளுடைய குறைவுகளை நீக்கும்படியாக அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. இந்த நேரத்திலே ஆண்டவரே, இந்த ஜெப நேரத்திலே என்னோடு கூட இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அற்புதத்தை கட்டளையிடுங்கப்பா. தானியேல் வேண்டிக் கொள்ளும் போதே ஆண்டவரை கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. என்னென்ன காரியத்திற்காக பிள்ளைகள் வேண்டிக் கொண்டு இருக்கிறார்களப்பா, அதில் உம்முடைய அற்புதம் கட்டளை பிறப்பிக்கப்படட்டும் ஏசப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில் எங்கள் தேசத்திற்காக நாங்கள் செபிக்கிறப்பா. எங்கள் தேசம் அப்பா அழிந்து கொண்டிருக்கிறது பாவத்தினாலே ஆண்டவரே. என் ஆண்டவர் அப்பா, எங்கள் தேசத்தை இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுங்கப்பா. எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, ரட்சிப்பை கட்டளையிடுங்கப்பா, கட்டளையிடுங்க ஏசப்பா. உமக்கு ஸ்தோத்திர ஸ்தோத்திரப்பா. இந்த வேளையில் ஹெவன் டிவி அப்பா ஊழியத்திற்காக நாங்கள் செபிக்கிறப்பா. உமது மகன் மூலம் செய்யப்படுகிற ஊழியங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. அந்த ஊழியத்தின் மூலம் ஆண்டவரே அநேக அற்புதங்கள் அந்த ஊழியத்தில் செய்ய ஆண்டவரே. உமது பிள்ளைகளுக்கு அநேக தேவைகள் இருக்கிறது ஆண்டவரே. இந்த நாட்களிலே அப்பா பில்டிங் வேலை ஆண்டவரே நடந்து கொண்டு இருக்கிறதுப்பா. தேவைகள் ஏராளமாய் காணப்படுகிறதுப்பா. பண குறைவுகள் காணப்படுகிறதப்பா. அதில் அற்புதத்தை செய்க ஆண்டவரே. அற்புதத்தை செய்து ஆண்டவரே அந்த குறைவுகள் நிறைவாக்கப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தர் வீட்டை கட்டாராயின் கட்டுகிறவன் பிரயாசம் விருதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா, நீங்க அந்த பில்டிங்கை ஆண்டவரே உமது பிள்ளைகளுக்கு கட்டி கொடுங்க. அந்த ஹெவன் கார்டனை கட்டி கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம். இன்னும் அப்பா பல ஊழியங்கள் அப்பா ஹெவன் டிவியின் மூலம் நடந்து கொண்டு இருக்கிறதுப்பா. ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிங்கப்பா, ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஏசப்பா, அங்கே அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும் அப்பா, ரட்சிக்கப்படட்டும் அப்பா. உண்மை அறிகிற அறிவை அறியட்டும் ஆண்டவரே. ஏராளமான மிஷனரிகள் எழும்பட்டும் ஏசப்பா. உமக்கு ஸ்தோத்திரப்பா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறப்பா. நீர் ஜெபத்தை கேட்டு அப்பா எங்களுக்கு நீர் அற்புதங்களை கட்டளையிடுகிறபடியால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும்
துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. பகலில் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம்.